அன்பு செலுத்தவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்தோம். இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு முழங்கால் படிட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, முழுகி ஞானசானம் பெற்றவர்கள் இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். இந்த பந்தியில் பங்கு பெறும்போது அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவர்கள் சிலர் பலவீனமாய் மாறியிருக்கிறார்கள், சிலர் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் இந்த பந்தியில் பங்கு பெறும்போது நாம் இதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நம்மை நாமே ஒரு விசை நிதானித்து அறிந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தமாக இருக்கிற திராட்சை ரசத்தையும் நீர் ஆசீர்வதித்து இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய உடன்படிக்கை இரத்தமாக இருக்க சொல்லியிருக்கு. இரத்தத்தை சரீரத்தை பானம் பண்ண போகிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிரு. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபை மாறாத நல்ல கிருபை, கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபை. எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எனக்காக யாவையும் செய்பவரே,